ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் உண்டா என்று சொல்லத்தக்க வகையில் ஒரு வரலாற்று நாயகனாக இந்த தேசத்தை பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலராக, ஏன் சொல்ல போனால் இந்த தேசத்தின் தந்தையாகவே இன்றைக்கு நம்மிடையே உலாவி இருக்கிற நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக அவர் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்பு அவர் தந்த நிதிநிலை அறிக்கை, அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி, நானும் அன்றைக்கு மாநிலங்களவையில் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிற வாய்ப்பு இருந்தது. 2014 பட்ஜெட், 2015 பட்ஜெட், 2016 பட்ஜெட், 3 நிதிநிலை அறிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரின் அறிக்கையை நேரடியாக விவாதிப்பதற்கு வாய்ப்பை பெற்றிருந்தேன். முதல் நிதிநிலை அறிக்கை அவர் எனது நாட்டுக்கு தந்த திட்டம் என்ன உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? டிஜிட்டல் இந்தியா. 2014 நிதிநிலை அறிக்கையிலே தான் அருண் ஜேட்லி அறிவிக்கிறார், இந்தியா எதிர்காலத்தில் டிஜிட்டல் மயமாக்கப்படும், அதற்காக டிஜிட்டல் இந்தியா திட்டத்திற்கு 36,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார்கள். அன்றைக்கு உலக நாடுகளில் 2014 அன்றைக்கு உலக நாடுகளில் 7 நாடுகளில் மட்டும்தான் டிஜிட்டல் மயமாக்குவதற்காக அவர்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே திட்டங்களை தீட்டியிருந்தார்கள். அந்த நிலையிலேயே நம்முடைய தேசத்தை முன்னெடுத்து செல்வதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதல் நிதிநிலை அறிக்கையிலே டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை தந்தார். அதுதான் இன்றைக்கு நம்முடைய காய்கறி கடையிலையும் வெள்ளரி பிஞ்சு விற்கிறவனிடம், இளநீ விற்கிறவனிடம் இன்றைக்கு QR கோடு போட்டு இன்றைக்கு AI வரைக்கும் வளர்ந்திருக்கிறோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற மாநாட்டிலே, உலக மாநாட்டிலே பாரத பிரதமர் உரையாற்றுகிறார். உரையாற்றியதோடு மட்டுமல்ல, உலகத்திற்கு வழிகாட்டி விட்டு வந்தார். நேற்றைக்கு முன்னரும் அறிவிப்பு வெளியாகிறது, அமெரிக்காவை பின்தள்ளிவிட்டு AI திட்டத்திலே நம்முடைய பாரத தேசம் முன்னோடி போய் கொண்டிருக்கிறது. இதுதான் இவ்வளவுதான் விஷயம். ஒரு நாட்டின் ஆட்சி மன்றத்தில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த நாட்டிலே வாழுகிற மக்கள் நிம்மதியான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, முன்னேற்றத்திற்கான அடித்தளம், அதற்கான கட்டமைப்புகள். இதுவரை 11 நிதிநிலை அறிக்கையை நம்முடைய பாரத பிரதமர் தந்திருக்கிறார். இந்த 11 நிதிநிலை அறிக்கையிலும் ஒரு நிதிநிலை அறிக்கையை கூட
தேர்தலுக்கான நிதிநிலை அறிக்கை கிடையாது. உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு அறிக்கை, கூட்டுறவு தேர்தலுக்காக ஒரு அறிக்கை, சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குகிறது என்றால் அதற்கு ஒரு மாதிரியான அறிவிப்புகள், நாடாளுமன்ற தேர்தல் என்றால் அதற்கான ஒரு அறிவிப்புகள், அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய பாரத பிரதமருடைய நோக்கம் 2047 சந்திக்கிற போது, இந்த நாடு நூற்றாண்டை, சுதந்திர தினத்தினுடைய நூற்றாண்டை சந்திக்கிற போது உலகத்தின் வல்லரசாக கொண்டு போய் நிறுத்துவது, அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதுதான் நம்முடைய பாரத பிரதமருடைய லட்சியம். அதைத்தான் இன்றைக்கு உலக நாடுகளில், நான் நீண்ட நேரம் பட்ஜெட் விளக்கத்திற்குள் போகாமல் நேரடியாக நம்முடைய பங்காளிகளிடம் வர வேண்டி இருக்கிறது. ட்ரம்ப் எப்படி ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். டெரர் குண்டு போகுது, இந்த பக்கம் காலை பிச்சுக்கிட்டு இப்படி நிற்கிறான். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் 1-2 மில்லிமீட்டர் இடையில பறக்குது குண்டு, இப்படி அந்த ஆளு சேர பின்னாடி தூக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம பிரதமர் உட்கார வச்சு பின்னாடி இப்படி நின்று, நான் நினைச்சேன் அமெரிக்காவோட போய் ஒரு புது பிஎஸ்ஓ போட்டார பிரதமருக்கு, நம்முடைய பாரத பிரதமருக்கு செக்யூரிட்டி ஆபீசர் ஆயிட்டாரு. இங்க தம்பி செந்தில் பேசுகிற போது சொன்னார் அல்லவா, ரஷ்ய அதிபர் புதின் பற்றி. அவர் என்ன பண்ணாரு, எலக்ட்ரிக் காரை நான் ஓட்டுறேன் நீங்க உட்காருங்க, கார் டிரைவர் ஆகிறார். இதெல்லாம் இது இட்டு கட்டுவதற்கோ ஒரு வேடிக்கைக்காகவோ அல்ல. நமக்கு எவ்வளவு ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய துண்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம கருத வேண்டும். யார் நம் தலைவன், யார் நம்மை வழி நடத்துகிறார், யாருடைய இயக்கத்தில் நாம் பயணிக்கிறோம், மோடியின் இயக்கத்தில். யார் அந்த மோடி? உலக தலைவர்களே இன்றைக்கு வரவேற்கிற தலைவர். History is nothing but a biography of great man. வரலாறு என்பது ஒரு மனிதனுடைய மாபெரும் வாழ்க்கை தான் வரலாறு. இந்த மண்ணுக்கு வரலாறு கிடையாது. சொல்லுவோம் மண்ணின் வரலாறு, மண்ணின் வரலாறு என்று. மண்ணுக்கு வரலாறு கிடையாது, வேதியியல் குணம் உண்டு. இந்த மண் கலர் மண், இந்த மண் உவர்ப்பு மண், இந்த மண் மணற்பாங்கான மண், இதுல கரும்பு வரும், இதுல மிளகா வரும், இதுல பருத்தி வரும் என்று மண்ணுக்கு வேதியியல் குணம் உண்டே தவிர ஹிஸ்டரி கிடையாது. எப்ப ஹிஸ்டரி வரும்னா, அந்த மண்ணில் பிறந்த மனிதன் மாமனிதராக உருவாகிற போது அவன் வரலாறு. கிரேக்கத்தின் வரலாறு என்றால் மாவீரன் அலெக்சாண்டருடைய வாழ்க்கை, மாவீரன் அலெக்சாண்டருடைய வாழ்வுதான் வரலாறு. அவங்க அப்பா 16 வயது சிறுவனாக இருந்த போது அலெக்சாண்டரிடம் சின்னஞ்சிறு கிரீஸ் நாட்டுடைய மன்னன் பிலிப் மகனை அழைக்கிறார். நான் இது இன்னுமே இருக்க மாட்டேன், உங்கள்கிட்ட இந்த நாட்டை தர்றேன், நீ ஒரு மிக சாலச் சிறந்த மன்னனாக உருவாக வேண்டும் என்று சொல்லி 16 வயதில் படுத்து. அன்னைக்கு ஆரம்பிச்ச அலெக்சாண்டருடைய வரலாறு நேரா நம்ம ஊர்கிட்ட வந்து புருஷோத்தமகிட்ட தோக்கிற வரைக்கும் உலகத்தின் பெரும்பகுதிகளை வென்றான். உலகத்திலே மாவீரன் என்று அழைக்கப்பட்டான் என்றால் மாவீரன் அலெக்சாண்டர் தான்.
அவருடைய வாழ்க்கை கிரேக்கத்தின் வரலாறு. அதே போல் பிரெஞ்சு மன்னனாக இருந்த மாவீரன் நெப்போலியனுடைய வாழ்க்கை பிரெஞ்சு நாட்டின் வரலாறு. ஏன் அமெரிக்க நாட்டின் வரலாறு ஆபிரகாம் லிங்கனின் ஜனநாயக வரலாறு தான் அமெரிக்க நாட்டின் வரலாறு. ஏன் நம்மூருக்கு வருவோமே, சோழ பேரரசின் வரலாறு என்றால் ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை தான் சோழ பேரரசின் வரலாறு. அதனாலேதான் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜராஜ சோழனுடைய படத்தை புதிதாக கட்டி இருக்கிற நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் வைத்திருக்கிறார். ஒரு பகுதி கப்பல் படைக்கு, ஒரு பகுதிக்கு ராஜேந்திர சோழனுடைய பெயரை வைத்திருக்கிறார். அப்படி சோழ பேரரசின் வரலாறு என்றால் ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை. அவன் தான் உலகத்துக்கு ஜனநாயகத்தை தந்தவன். நமக்கு சாதாரணமாக தெரியும். இன்றைக்கும் ஒரு கிராமத்திலே தலைவனை தேர்ந்தெடுப்பது எப்படி என்று குடவோலை, குடத்துக்குள்ளே கடல் துணியை மேலே கட்டி, இந்த குடத்துக்குள்ளே விழுகிற ஓலை பண ஓலை இந்த இவரை தலைவராக தேர்ந்தெடுக்கும், அடுத்த ஓலை அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கும் என்று தேர்தல் முறையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய வரலாறு நம்முடைய சோழ பேரரசர் ராஜராஜ சோழன். சோழ பேரரசின் வரலாறு என்றால் ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை. அப்படி இனியும் ஒரு 500-1000 ஆண்டுகள் கழித்து பாரத தேசத்தின் வரலாறு என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய வாழ்க்கை தான் இந்த தேசத்தின் வரலாறு. அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் சொன்னேன், history is nothing but a biography of great man. நான் மனிதர் என்ன செய்யவில்லை. இந்த பட்ஜெட்ல ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வருமானம் வருகிறவனுக்கு வரி இல்லை. நான் நீண்ட விஷயத்துக்குள்ள போகவில்லை. அதாவது மாதந்தோறும் லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவனுக்கு 1 பைசா வரி கிடையாது. எவ்வளவு வருது தெரியுமா? இந்த நாட்டில் 87% மக்களுக்கு வரி இல்லை. யார் வரி கட்டுகிறான்? 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வருகிற எவன் 13% பேர். அவ்வளவு பெரிய நம்பிக்கை. மக்களிடம் பணம் இருக்கட்டும், அது வரியாக கட்ட வேண்டாம், அவன் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக அதை பயன்படுத்தட்டும், அவன் தான் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்ற உணர்வு. அதனாலேதான் மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா என்ற திட்டத்தை மாற்றி மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தை மாறித்தான். உங்களுக்கு தெரியும் என்னடா வித்தியாசம் என்று பார்ப்பீர்கள். மேட் இன் இந்தியாவிற்கும் மேக் இன் இந்தியாவிற்கும் என்ன வித்தியாசம் என்றால், எங்கிருந்து வேண்டுமானாலும் பொருள் வரலாம், அதை அசம்பிள் பண்ணி அதை வேல்யூ ஆடடாக கொடுக்கிற போது அது மேக் இன் இந்தியா. இந்தியாவிலே தயாரிக்கப்படுகிற பொருள் அது மேக் இன் இந்தியா. இந்தியாவே உற்பத்தி ஆகிற பொருளுக்கு தான் மேட் இன் இந்தியா. இங்கேயே இருக்கிறது. இந்த மண் எடுத்து இதுல பிடிச்சி இதுல சட்டி செய்யறது, வெளியிலிருந்து வந்து அதுல செய்யறதல்ல. இன்றைக்கு எங்கே வரைக்கும் போய்விட்டார் தெரியுமா? நீர்மூழ்கி கப்பல்ல ஒரு 2 இன்ச் போல்ட் கூட வெளிநாட்டில் வாங்காம இந்தியாவிலே உற்பத்தி செய்த நீர்மூழ்கி கப்பல் விட்டார். போய் சிவசக்தி மையத்தில் இறங்குச்ச சந்திராயன் 2 தானே. நிலாவில்
மறைவு பகுதியில் போய் ஒருத்தரும் கிடையாது, உலகத்துல எவனும் போய் தொட்டு பார்க்கல. அங்க போய் விட்டதோடு மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு சிவசக்தி மையம்னு வச்சாங்க. நம்ம ராக்கெட் இறங்கின இடத்துக்கு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அங்க தண்ணி இருக்குதான், ஈரம் இருக்குதான், அது இருக்குதான், இது இருக்கான்ட்டு போறது செய்தி. உலகத்தின் வரலாற்றில் விண்வெளி ஆராய்ச்சியில் எல்லா நாடுகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா முதலிடத்திற்கு வர வைத்திருக்கிறார் அப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி. வேற என்ன சாதனை வேணும் உனக்கு? ஓவர்ஸ் பீரையை இறக்குமதி செஞ்சு ஊழல் பண்ணா காங்கிரஸ். ஆனா ஒரு இறக்குமதியும் செய்ய வேண்டாம். என்னுடைய ராணுவத்துக்கு மட்டுமல்ல 66 நாடுகளுக்கு ராணுவ தளவாடத்தை ஏற்றுமதி செய்கிற இடத்திலே பாரதத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் மோடி. சுகாதாரத்துறையில் கொரோனா வந்து மறந்து போயிட்டோம். இப்படி உட்கார்ந்தோமா, உட்கார முடிஞ்சுதா? ஆனா தேசத்தை இன்னைக்கும் சீனாவோட 12 கார்பரேஷன்ல ஊரடங்கு சட்டம் இன்னைக்கு இந்த டேட்ல டுடே எஸ் ஆன் டுடே இன்னைக்கு 12 கார்பரேஷன்ல சீனாவோட ஊரடங்கு. இன்னும் போகல கொரோனா. ஆனா நாம 63 நாட்டுக்கு தடுப்பூசியை ஏற்றுமதி செய்து கென்யா நாட்டு அதிபர் ஏர்போர்ட்ல பாரத பிரதமர் போய் இறங்கின உடனே சாஷ்டாங்கமா உழுவுறா, என் தேசத்து மக்களை காப்பாற்றணும் நீதான். இதெல்லாம் நான் சினிமா காட்சி சொல்ல, கண்ணிலே கண்ட காட்சிகளைத்தான் உங்களுக்கு விளக்குகிறேன். எந்த நிலைக்கு இந்த தேசத்தில் இருக்கிற மக்களை உயர்த்தி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர். எந்த அளவிற்கு இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் proud to be Indian, நான் இந்தியனாக இருப்பதற்கு நான் கௌரவப்படுகிறேன் என்று சொல்லத்தக்க வகையிலே உலக அரங்கிலே நம்முடைய தேசத்தை உயர்த்தி காட்டிய பெருமை மோடியை தவிர யாருக்கு? அவரை பார்த்தால் சில சில்லறை நாய்கள் எச்சல் சோட்டு பிண்டங்கள் சாதாரணமாக யார் மோடி வந்துருவாரா போயிருவாரா ஆட்டம். ஒரே அறிவிப்பு தான் நேற்று சேலத்தில் சொன்னார். நாங்கள் தான் இருந்தோம். நம்முடைய மாநில தலைவர் சொன்னார், நீ மோடியை கெட் அவுட் மோடின்னு போட்டேன்னா நான் ஸ்டாலினை கெட் அவுட் ஸ்டாலின் போடுவேன், பார்க்கலாமா? என்ன ஆச்சு தெரியுமா? 6 மணி நேரத்தில் 10 லட்சத்தை தாண்டி கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் ஸ்டாலின். இப்ப சாயங்காலம் 6 மணிக்கு 15.5 லட்சத்தை தாண்டிச்சு. இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. தம்பி உதயநிதி ஸ்டாலினும் சரி, அவங்க அப்பா ஸ்டாலினும் சரி, அவங்க அப்பா என்னுடைய வணக்கத்திற்குரிய தலைவர் கலைஞரும் சரி, எல்லோருக்கும் தெரியும். தெரியாமலாம் சொல்ல. நீ பார்த்திருக்கீங்க சில சினிமாவில் வடிவேல் ஒரு சொல்லுவான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான். அப்ப யாரை எதிர்த்து சொன்னால் தனக்கு மரியாதை வரும்?
என்பதற்காக ஓ பயங்கரமான ஆளுகளாப்பா இவங்க, மோடி இவ்வளவு சாதாரணமா சொல்றாங்க, அப்ப எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நினைப்பான். என்ன கையில் எடுத்திருக்காங்க? மத்திய அரசு இந்தியை திணிக்குது. சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் உன்னை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சரை எழுந்து கேளுங்க. முதலமைச்சர் சட்டமன்ற பதிவில் பதிவு செய்ய வேண்டும். மத்திய அரசு அறிவித்திருக்கிற அறிவிப்பில் எங்காவது மூன்றாவது மொழியாக இந்தியைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதா என்ற கேள்விக்கு அரசாங்கத்தினுடைய ஸ்டாச்சுட்டரி ஆர்டர்ல என்ன போட்டு அந்தந்த மாநில மொழிகள், தமிழ்நாட்டில் தமிழ், கேரளாவில் மலையாளம், ஆந்திராவில் தெலுங்கு, கர்நாடகாவில் கன்னடம், அப்படி அந்தந்த மாநில மொழிகளில் கட்டாய பாடம், அந்தந்த மாநில மொழி கட்டாயம். தமிழ் படிக்கணுங்கிறது கட்டாயம். அடுத்து இணைப்பு மொழி, லிங்க் லாங்குவேஜ் ஆங்கிலம். மூன்றாவது ஆப்ஷனல் லாங்குவேஜ். அது என்ன சொல்லுது? ஒவ்வொரு இந்தியனும் இந்திய மொழிகளில் ஒன்று ஏதேனும் ஒரு மொழியை அவர்கள் படிக்கணும். என்ன தப்பு? நான் ரொம்ப சாதாரண சிம்பிளா வர்றேன். நம்ம ஊர்ல அருந்ததி இருக்காங்களா? தெலுங்கு பேசுற அருந்ததி இருக்காங்கல்ல, தெலுங்கு பேசுற ரெட்டியார்கள் இருக்காங்கல்ல, கன்னடம் பேசுற செட்டியார்கள் இருக்காங்கல்ல. அவங்க தாய்மொழி இது. காலகாலத்துக்கு இதுவா இருந்தாங்க. அவங்க பாட்டன் முப்பாட்டன் பூட்டான்லாம் படிச்சது இது, தெரிஞ்சது இது. இப்ப இந்தூர் இருக்கிற அருந்ததியர் தெலுங்கு பேசுற அருந்ததி இருக்கு. தெலுங்குல 2 வார்த்தை எழுத தெரியுமா? அவன் தாய்மொழியை மறந்து எவ்வளவு காலம்? எத்தனை ஜெனரேஷன்? ஏன் அவன் படிக்க கூடாதா? அவன் மொழியை அவன் கத்துக்க கூடாதா? தெலுங்கு பேசுறவன் தெலுங்கு மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை கத்துக்க கூடாதா? கன்னடம் பேசுறவன் அவன் பேசக்கூடாதா? அவன் கத்துக்க கூடாதா? என்ன சொல்ல வர்றீங்க? அப்படி பார்த்தா ஸ்டாலினும் உதயநிதியும் தெலுங்கு தான் கத்துக்கணும் நியாயமா? ரொம்ப வருத்தப்படுவாங்க. அரே நாங்க தமிழின தலைவன் சொல்லி நீ அதை விட்டுட்டு போய் திராவிட இன தலைவன் ஆயிட்டு நீ. இந்த நாடு இன்னும் 1965 இருக்கிறது என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். கோலம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி கோலத்தை போட்டு இந்திக்கு எதிர்ப்பு பிரச்சாரம் பண்றான்னு அந்த அம்மா எல்லாம் சொல்லுது. ஐயோ நான் போடலங்க, திமுக தலைவர் வந்தாருங்க போட்டு போனாருங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற. அந்த கோலம் என்னது இல்லைங்கிற பாரு, இங்க போட்டிருக்க முன்னாடி தாமரை கோலம் இதுதாங்க என்னது என்று பேட்டி கொடுக்குறாங்க, ட்ரெண்டிங் பண்றாங்களாம். அதுக்குதான் எங்க தலைவர் அறிவிச்சிட்டாரு. சரி வா, அதுக்கும் மார்ச் 1ஆம் தேதி நாடு மூலம் கையெழுத்து இயக்கத்தை நடத்துறோம், மக்களிடம் கையெழுத்து வாங்குறோம். 3வது வழி வேண்டுமா வேண்டாமா என்பது அவன் முடிவு செய்யட்டும் என்று. மத்திய அரசு என்ன தப்பு செஞ்சிருச்சு? 3வது ஒரு மொழியை கத்துக்கிற முயற்சி செய். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. எப்படி போய் தேடுவ? நீ கும்முடி பூண்டிக்குள்ள முட்டை இரு.
சத்தியமங்கலத்தை தாண்டாத அங்க போய் என்ன பண்றது என்று இருப்பதா திரைக்கடல் ஓடி திறமை இந்த இடத்தில். அப்புறம் எப்படி உலகத்தின் வல்லரசாக நாட்டை கொண்டு போய் சேர்த்த முடியும்? உலகம் முழுவதும் நம்முடைய ஆளுமைக்கு கீழே வர வேண்டும் என்றால் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், மொழி அவ்வளவு நமக்கு வேண்டும். அங்கே இருந்து தரப்படுகிற ஆராய்ச்சிகள், அங்கே இருந்து பெறப்படுகிற கண்டுபிடிப்புகள் அடிப்படையாக கொண்டு நம்முடைய சுய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு உலகத்திற்கு நாம் வழிகாட்ட வேண்டும். அதற்கு எல்லாம் தேவை. அதுதான் சொன்னேன், தொலைநோக்கு பார்வை. 2026 வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக அல்ல, அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக அல்ல. பாருங்க எவ்வளவு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு டெல்லி தலைநகரில் countries with ஜனாதிபதி அவரும் ஒரு பெண், நாட்டின் குடியரசுத் தலைவர் முதன்மை குடிமகனாக ஒரு பெண்மணி. இந்த நாட்டுக்கு 11வது நிதிநிலை அறிக்கை, அதில் 8 நிதிநிலை அறிக்கையை வழங்கி இருக்கிற பெருமைக்குரிய பெண் நம்முடைய தமிழகத்தினுடைய பெண் நிர்மலா சீதாராமன். நாட்டை ஆளுகிறவர், நாட்டின் குடியரசுத் தலைவர் ஒரு பெண், நிதியமைச்சர் ஒரு பெண். இன்றைக்கு தலைநகரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரும் ஒரு பெண். 3 தேவிகள், முப்பெருந்தேவியின் ஆளுமையின் கீழ் இந்த பாரத தேசம் இன்றைக்கு வந்திருக்கிறார். தேசத்தின் வளர்ச்சி அது ஒன்றுதான் நம்முடைய பிரதமருடைய உயிர் மூச்சு. எங்கு போயும் அவர் பாரதிய ஜனதா கட்சியை உலக அரங்கிலே போய் முன்னிறுத்துகிறாரா? எங்காவது பார்த்திருப்பீர்களா? அவருடைய ரத்த துடிப்பு, ரத்த நாளங்களிலே ஓடுகிற அந்த ரத்த அணுக்களிலே இருந்து பெறுகிற உயிர் மூச்சு ஒவ்வொன்றும் என் தேசம், என் தேசம், என் தேசம், என் தேசம், என் தேசம், என்னுடைய தேசம் பாரதிய தேசம் என்ற உணர்வை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட மகத்தான மனிதன் நமக்கு பிரதம அமைச்சராக கிடைத்திருப்பது பேர் அல்லவா? அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? தெரியாதா? மம்தா கூட தான் எங்களுக்கு எதிரி. மேற்கு வங்கத்திலே கூட எங்களுடைய எதிர்கட்சி தான், கர்நாடகத்திலே எதிர்கட்சி தான், காங்கிரஸ் ஆளுகிறது. அவர்களெல்லாம் சொல்லவில்லையே. எங்களுடைய மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது, நிதி தரவில்லை, சொல்லலையே. நான் கேட்டேன், நான் ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில், எதுக்கு பேசுறாரு, இவருக்கு எதுக்கு நிதி வேணும்? திருடுறதுக்கு. அவருடைய திருடி சம்பாதிச்சா அதை கொண்டுகிட்டு வந்து நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வாரியா பிரிச்சு இப்பவே கொண்டு போய் பறிக்க வைக்கலாம். முத்துசாமி வச்சுக்கோ, இவன் வச்சுக்க, அவன் வச்சுக்க, இவன் வச்சு வச்சிரு, நீ இந்த தொகுதியை பார்த்துக்க, நீ இந்த தொகுதியை பார்த்துக்கோ. இத அப்படி இல்லைன்னா கிழக்கு உங்க மாவட்டத்துல தான் கிழக்குல ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. ஒருத்தரும் நிக்கல, ஆள் இல்லாத வெறும் கிரவுண்டு.
ஏதோ பிடிக்குதோ பிடிக்கலையோ சிங்கமாட்ட சீமானாவது நின்னான். அவனும் நிக்காம இருந்தானே என்ன ஆகும் எனக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான். சீமா நின்னதுக்கே ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துதான் தேர்தல். அப்ப ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக, அதற்கு அரசாங்கத்தினுடைய நிதியை திருடுவதற்காக எங்களுக்கு நிதி வரவில்லை. கேட்டாங்களே, சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போதுதான் குறிப்பிட்டாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு துறைக்கும் செலவழிக்கப்பட்டிருக்கிற அந்த செலவு கணக்கு காட்டவில்லை. எஸ், அதான் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட். ஒரு மாநில அரசினுடைய கடமை என்னவென்றால், மத்திய அரசு வழங்குகிற நிதி எந்தெந்த துறைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த வழங்கப்பட்ட நிதி நீண்டகால கட்டமைப்புகளுக்கு எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அப்படி உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் எவைகள், அன்றாட செலவினங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட நிதி எவ்வளவு, நிவாரணமாக வழங்கப்பட்டது எவ்வளவு, எங்கெங்கு வழங்கப்பட்டது, எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருந்தது, இவைகளை குறித்து முழுமையான அறிக்கை தர வேண்டும். கொடுத்த பின்னாடிதான் சாதாரணமாக நாம போய் ஒரு பையன்கிட்ட, நம்ம வீட்டில் வேலை செய்கிற பையன்கிட்ட போய் கடைக்கு போய் 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு பொருள்லாம் வாங்கிட்டு வான்னு சொன்னால், அவன் வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் இந்த வாங்கி உடனே வச்சு அப்படியே வச்சுருவீங்க. சரிப்பா 2000 ரூபா கொடுத்தோம், என்னென்னப்பா வாங்கிட்டு வந்தேன், இது வாங்கினுங்க அது வாங்கினுங்க இது வாங்கினுங்க, இதெல்லாம் போகிற 2000 140 ரூபா தாங்க மிச்சம் சொல்லு. இல்லைங்க, நீங்கள் நினச்சது ஒரு வேலை, அங்கே போனோம்னா வேலை கொஞ்சம் அதிகமாகி போச்சு, 2210 ரூபா ஆகி போச்சுங்க. 210 ரூபா நான் கையில் வச்சிருந்தேன், கொடுத்துட்டு வந்துட்டேன், இல்லை கடைக்காரன் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், சரி வாங்கிக்கோ, மீதி 210 ரூபாயை வாங்கிட்டு போய் கொடு. இதுதானே கணக்கு, இதுதானே செய்யணும் ஒரு மாநில அரசு. இதுவரை 2021, 22, 23, 24 இந்த 3 நிதியாண்டுகளுக்கும் மத்திய அரசு வழங்கிய நிதிகளுக்கு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுத்துட்டியா சொல்லு, இப்ப கூட சொல்லு. உனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன்னா உங்க அப்பனே சொல்லியிருக்காரு. அவன் முட்டாளியா, அவன்கிட்ட ஏயா போய் பேசிக்கிட்டு இருக்கிறான் பார். ஒரு போராட்டத்து போது அதையும் வச்சு வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா எல்லாரும் என் நண்பர்கள் தான் இருக்கான். 30 வருஷம் அங்கே தானே குப்பை ஓட்டுனேன். ஜெயலலிதா வந்து இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணிருச்சு. அந்த நேரத்தில் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துறோம். விவசாய சங்கங்களின் தலைப்புல அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பு, எல்லா சங்கங்களும் அணிந்து போராட்டம் அறிவிக்கிறோம். அப்ப வந்து பிஜேபி சர்க்காரா நாம் இருக்கிறோம். அப்ப நாம திமுக பண்ணிக்கணும். பிஜேபி சர்க்கார்ல அப்ப திமுக இருந்தது. மாறன் மந்திரி. அந்த நேரத்தில் ஒரு மேடையில் காங்கிரஸ் தலைவராக இருந்த ஈவி.கே. இளங்கோவன், 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, பாமக எல்லாம் சேர்ந்து இலவச மின்சாரம் மீண்டும் வேண்டும்னு ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைச்சு நடத்தணும். அந்த நேரத்தில் இவர் கண்ணகி சிலை அகற்ற அந்த பிரச்சனையில போய் மாட்டி இவரை தூக்கி ஜெயலலிதா உள்ளர வச்சிருச்சு. ஸ்டாலினை தூக்கி உள்ளர வச்ச உடனே என்ன கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்ப அந்த போராட்டத்தை கொஞ்சம் மாற்றி வைக்கிறியா, ஸ்டாலின் உள்ளர இருக்காரு. ஏங்க அந்த அனைத்து கட்சி போராட்டங்க, எல்லா தலைவர்களும் சேர்ந்து இருக்கிற போராட்டம் இப்பதான் சேர்ந்து இருக்கிறான். இப்ப போய் ஸ்டாலின் உள்ள இருக்காருங்கிறதுக்காக அப்புறப்படி இதோட கலைஞ்சு போயிருங்க, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவுந்து விட்டுருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார். அப்பதான் சொன்னார், பேராசிரியர்கிட்ட பார்த்து, பேராசிரியர் பக்கத்திலே உட்காந்துருக்கார். பேராசிரியர், நான் அவனை கூப்பிடும் போதே சொன்னல அவன் இதுக்கு ஒத்து வர மாட்டான்னு, கேட்டீங்களா நீங்க எல்லாம்? அவன் சொன்னார் உடனே, ஏய் அவன் ஒரு முட்டாளப்பா, அவனுக்கு ஒன்றும் புரியாதுப்பா,
நீ சொன்னாலும் சொல்ல மாட்டான். அங்கிருந்து சீட்டு அனுப்புறாயா போராட்டத்தை ஒத்தி வைக்க சொல்லி. கடலூர் ஜெயிலில் இருக்கிறான் அந்த ஆள். அங்கிருந்து பொன்முடி மூலமா சீட்டு, இந்த அனைத்து கட்சி போராட்டத்தை ரத்து செய்யுங்க. இவெல்லாம் ஒரு அரசியல்வாதி. ஆக எனக்கு தெரியும் முதலமைச்சர் முட்டாள் என்பது எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்கார். ஆனா நிதியமைச்சராக இருக்கிற தென்னரசு கொஞ்சம் மூலம் உள்ளவர். ஏன்னா அவங்க அப்பாவே கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் தங்கபாண்டியன். கொஞ்சம் புத்திசாலி தான். நீயாவது சொல்லக்கூடாதா? ஐயா நாம் இன்னும் வாங்கின காசுக்கே கணக்கு கொடுக்கலீங்க. கணக்கு கொடுத்தாதானங்க காசை தருவாங்க. அந்தம்மா போட்டு உடைச்சிச்சு இல்ல யாரு? நிர்மலா சீதாராமன். என்கிட்ட பேசுற பைனான்ஸ் கமிஷன் வந்து பேசியாங்க. மாநில அரசுடைய அதிகாரிகள் எங்கதான் இருந்தாங்க. கலெக்டர் உதயசந்திரன் ஒருத்தன், அவன் தான் முதலமைச்சருக்கு தனி செயலாளர். நம்ம ஈரோடு கலெக்டரா தான் இருந்தான். ஐஏஎஸ் அதிகாரிகள் புரோக்கர்களா மாறிட்டான். சொல்ல வேண்டாமா? புத்தி சொல்ல வேண்டாமா முதலமைச்சருக்கு? நீ போய் உட்கார். உன்ன மாதிரி தான் அவனும் இருக்கிறான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரு? அவனும் உன்ன மாதிரியான அதிகாரிகள் தான். போய் உட்காரு, பேசு. நான் தொழில்துறை 21-22 நீ இவ்வளவு கொடுத்த தபார், நான் இதை செஞ்சிருக்கேன், மீதி இப்ப இவ்வளவு வேணும். நான் சுகாதாரத்துறை, இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இடம்பெறுகிற சுகாதாரத்துறையில் 86% நிதி மத்திய அரசு தான் தருது. நீ கூட கொரோனாவில் ஊசி போட்டாங்களே, இவன் போட்டானா? தமிழக அரசுடைய செலவா? இவன் போட்டுக்கிட்டான், அது வேற விஷயம். இவன் செலவா? இலவசமா ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தது நரேந்திர மோடியினுடைய மத்திய அரசு. அது மட்டும் இல்லைங்க, வீதி வீதியா கூவிக்கிட்டு வந்து போட்டாங்க 2வது டோஸ். ஊசி போட்டுக்கலையோ ஊசி அப்படின்னு அந்த கூவுனாங்க பாருங்க. தாய் செயல் நலபடி இதில் வேலை செய்யறவங்க, நர்ஸா வேலை செய்யறவங்க, டாக்டரா வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு தடுப்பூசி போட்ட நாட்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஊசி மருந்து மட்டும் இல்ல, டாக்டருக்கு தெரியும், ஊசி போடுற ஆளுக்கு பணத்தை கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு நாம நிம்மதியா இருக்கும். ஆனா இவன் போய் கோணவாயன் போஸ்ட் மட்டும் வச்சுக்கிட்டான். ஊசி போடுற இடத்துல எல்லாம் கோணவாயம் போஸ்ட், டொங்கு டொங்கு. சரி மன்னிச்சிங்க, தப்பு. டோப்பா தலையம் போஸ்ட். மரத்தை வருத்தப்படுறாங்க டாக்டர் மாதிரிலாம். எப்படிங்க நீங்க வந்து ஒரு ஊனத்தை வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன ஒளிப்படையா பேசக்கூடாது என்ன அப்படின்னு உங்களுக்கு வருத்தம். வேணா விட்டுருங்க, டோப்பா தலையன்னு வச்சுக்கலாம். படம் எங்க போனாலும் சரி. அதுக்குதான் நம்ம ஆளுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறான்னு பார்த்தாங்க. வெக்கம் கிடையாது, சூடு கிடையாது, சொரணம் கிடையாது, எல்லாம் விட்டு ஒண்ணுமே கொடுக்கலங்கிறிய. இத்தனை லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வருது. 3 தவணை 2000 வருது. அது யார் கொடுக்குறா? மூலமா போகல. அது ஒன்றிய செயலாளர் 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு கொடுப்பான். அதுக்கு வேலையாகல. நேரடியா அவனுக்கு பேங்க்ல போகுது. அது உனக்கு வருத்தம். தமிழ்நாட்டிலே நடைபெறுகிற திட்டங்கள், அந்த திட்டங்களில் கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் கோடி தெரியுமா? 12 லட்சம் கோடி, 12,63,000 கோடி ரூபாய் மத்திய அரசினுடைய நிதி. ஆனா ஒன்றும் கொடுக்கும்.
எதுக்கு? தேர்தல் அப்ப போய் போன தேர்தலில் சொன்னியே எங்களுக்கு புது பென்ஷன் திட்டம் வரும்னு சொன்னியே, வாதியார்களுக்கு வருஷ ஊழியர்களுக்கெல்லாம் ஏன் இன்ன வரைக்கும் கொண்டாடல அப்படின்னு கேட்டா பதில் சொல்றதுக்கு இப்பவே தயாராகிறாங்களாம். மத்திய அரசு நிதி கொடுக்கல, அதனால நான் கொடுக்கல. இந்த பம்மாத்தெல்லாம் இனி நடைபெற ஏற்க முடியாது. என்ன உங்களுக்கு ஒரு சௌரியம்? திமுகவை எதிர்ப்பவர்கள் தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறார்கள். அதனாலே நாம் வெற்றி பெற்றுவிடலாம் மீண்டும் என்று கணக்கு போடுகிறார்கள். ஒன்னு அவங்க புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆணவமா இருக்கக்கூடாது. பக்கா அப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டுச்சு. இதே மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஒருத்தரோட, மறைந்த முதலமைச்சரோட சொத்து 26 கிலோ தங்கம், 2240 ஏக்கர் நிலம் நீதிமன்றத்தில் இருந்து அது இன்னைக்கு தமிழக அரசுக்கு ஒப்படைக்கப்படுகிறது என்று ஒப்படைக்கப்பட்டது. அந்த முதலமைச்சருக்கு அந்த நிலைன்னா நீ உன் மவன் உன் மருமகன் எஸ்பி வந்து நிற்கிறான், 15 லட்சம் கொடுத்துக்கிறான் டிரான்ஸ்ஃபருக்கு, டிஐஜி போடுறான் 25 லட்சம் வாங்குறான், ஏடிஜிபி போய் 1 கோடி ரூபாய் கொடுத்து எனக்கு இந்த பதவி சட்டம் ஒழுங்கு கொடுத்தா 1 கோடி, சபரிவிஷன் வீட்டில் இதெல்லாம் வாங்கி சம்பாரிச்சு வச்சிருக்கிறியே, இதை நாட்டுடைமை ஆக்குவதற்கு தெரியாது என்று கருதுகிறாயா? மிக விரைவில் அதுதான் நடைபெறும். மிக 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 விரைவில். எல்லா நாளும் எல்லாரையும் ஏமாற்றிவிட முடியாது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். தமிழ்நாட்டுக்கு நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, திறமையான ஆட்சி, நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி வேண்டுமென்றால் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியாக மட்டும்தான் இருக்கும். அதை நோக்கித்தான் நம்முடைய பயணம். அதை மறைப்பதற்காகத்தான், நம்முடைய லட்சியங்களை மறைப்பதற்கு, நம்முடைய உணர்வுகளை மறைப்பதற்குத்தான் திராவிடம் என்ற போர்வையை போட்டு போர்த்த பார்க்கிறோம்.